வாரம் வாரம் எதனா நான்வெஜ் சமைக்கிறது பொதுவான வழக்கம் நமக்கெல்லாம். ஸோ நீங்கள் இந்த கடம்பா மீன் செஞ்சுருக்கீங்களா? கடம்பா மீன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? கடம்பா மீன் எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க. கடம்பா தொக்கு எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சுவையாகவும் ருசிக்கு ஏற்ற போல கடல் உணவு தான் கடம்பா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை வந்து கனவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு கடல் உணவு. கடம்பா மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நம்ம வந்து இந்த கறி மென்று சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். மீன் மாதிரியே இருக்காது இது சாப்பிட்றதுக்கு. கடம்பான்னு சொல்லுவாங்க, கனவான்னு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இப்படி பேர் இருக்குது. பக்குவமாக இந்த கடம்பாவை நம்ம சமைக்க வேண்டியது அதுதான் முக்கியமான விஷயம். அதை விட பக்குவமாக இந்த கடம்பா மீனை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் ஒரு கருப்பு கலரில் திரவம் இருக்கும். கருப்பு மை மாதிரி இருக்கும். இது கறியில் கொஞ்சமாவது கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கசப்பு தட்டிரும், சாப்பிடவே முடியாது. ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான கட்டம் இதில். ஸோ உங்களுக்கு சுத்தம் செய்ய தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கடம்பா மீனை வாங்கி சுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. நிறைய இடத்துல அப்படி பண்ணி தராங்க. ஸோ வாங்க இப்போ கடம்பா மீனை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் 2, தக்காளி 2, கடுகு 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, மிளகு தூள் அரை தேக்கரண்டி, கடம்பா அரை கிலோ. இப்போ கடம்பாவை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சிறுவை அரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த சிறுவை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்போது இதில் வந்து நம்ம தக்காளியும் போட்டு அப்படியே வதக்கணும் தான். உப்பை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் கூட இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா அது வந்து சிம்மிலே வந்து பெரட்டி வேக வைங்க. ஸோ இது வெங்காயம் தக்காளி வதங்கிறதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் இந்த கடம்பா மீனை எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. இதை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைங்க. இந்த கடம்பா மீனில் நிறைய நீர் வரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம். அந்த தண்ணியிலே வந்து இதை அப்படியே பெரட்டிக்கிட்டே வாங்க. அந்த தண்ணி வற்றதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், நம்ம தான் வந்து 1 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இந்த மிளகுத்தூள் இதெல்லாம் அப்படியே வந்து வெந்துக்கிட்டு வரும். அந்த நேரம் பார்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி, நிறைய வேண்டாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. இந்த மசாலாக்கள், இந்த கடமை சீக்கிரம் வெந்துடும். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம அப்படியே பெரட்டிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல சிம்மிலையும் ஃபுல்லாகவும் வச்சு நம்ம மூடி திறந்து இப்படியே வந்து கிண்டி வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் மேற்கொண்டு வேலை ஏதும் கிடையாது. இப்போ சுவையான கடம்பா மீன் தொக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்து இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சண்டே இந்த கடம்பா மீனை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். வல்லவன்